நாட்டுக்கோழி குழம்பு அதை கச்சிதமாக யார் வச்சாங்க? நான் தான் வச்சேங்க. நாட்டுக்கோழி குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பராக டேஸ்டியாக செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. ஏன்னா குக்கரில் நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 3 ஏலக்காய் 3 கிராம்பு அப்புறமா 2-3 அன்னாசிப்பூ இதழ் சேர்த்துட்டு அது வெடிக்கவுமே ஒரு 150 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழியை நான் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 தக்காளியை நம்ம சைடில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான பேஸ்ட் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கட்டவிரல் சைஸ் இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை இந்த வெங்காயம் வதங்கும் அதோடு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. பச்சை வாசனை இப்போ நல்லா போயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி சும்மா பெருசாகவே கட் பண்ணி போடுங்க, அதுவும் நல்லாவே தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டும் இந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு இது நம்ம வேக வைக்கிறம்போது அந்த ஃப்ளேவரெல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்ன பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு சிக்கன் மசாலா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும், நான் நல்லா காரசாரமாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் நீங்கள் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் திரும்பவும் கூட இதில் நீங்கள் நல்லா மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீதம் இருக்கிற சிக்கன் மசாலாவையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவே தான் இருக்கும் காரசாரமாக. இப்போது நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. நல்ல ஒரு கொதி வரவும் ஒரு அரை முடி தேங்காயை எடுத்து நல்லா திக்கு பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ரொம்ப சேர்க்காமல் திக்கு பாலாக எடுத்து அதுலேயுமே நம்ம அதை சிக்கனோட கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு எல்லாம் தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக நம்ம மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு மணக்க நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஸ்மெல்லும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதப்போ நம்ம குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணுறோம். ஆஹா, செம்ம 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 சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு என்ன, சாதத்துக்கு என்ன, நல்லா உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு இதில் அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஒரே நாள்லாம் ஜலதோஷம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இடுப்பு வலியாகட்டும், வேறு என்ன உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சிக்கு எடுத்த மாதிரி சூப்பராக எழுந்திரிச்சிருவீங்க. டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.